எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சாருமதி மேமோட இன்னைக்கு செகண்ட் டே கிளாஸ் அவங்க எப்படி காலை தரையில வச்சு அவங்க ஓட்டிக்கிருக்காங்க. நீங்க அப்படி கொடுத்து முன்னாடி கொடுத்துட்டு லெஃப்ட் பிரேக் அவங்க லைட்டாக பிடிச்சிருக்காங்க, ஆக்சிடென்ட் லைட்டாக கொடுக்குறாங்க, காலை நல்லா பேலன்ஸ் பண்ணி தரையில நல்லா ஊன்றாங்க. அப்படி ஊன்றப்ப அவங்களுக்கு ஹேண்டில் பார் கண்ட்ரோல் வரும், ப்ளஸ் ஆக்சிடென்ட் கண்ட்ரோல் வரைட்டு நம்ம ரெண்டாவது செகண்ட் டே வந்து காலை நல்லா தரையில ஊன்ற சொல்கிறோம். ஆக்சிடென்ட் எப்பயுமே வந்து லைட்டாக கொடுக்கணும், கம்மி பண்ண நிறையா கொடுத்துடக்கூடாது. சப்போஸ் இப்படி பிகினர்ஸ்க்கு யாராவது சொல்லிக் கொடுக்கறதுக்கு பக்கத்தில் யாராவது இப்படி இருந்தாங்கன்னா கூட அவங்க சப்போர்ட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆக்சிடென்ட் நிறைய கொடுத்துட மாட்டாங்க, அவங்க கீழே விழவும் மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு பயம் இல்லாமல் சரி சப்போர்ட்டுக்கு நமக்கு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதனால பிகினர்ஸ் மட்டும் ஒரு 3 days 4 days வந்து அவங்க கூட இருக்கணும். இப்போ சாருமதி வந்து இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க எப்படி மேம் யூடர்ன் போகிறது அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க. இப்போ சாரு மேம் வந்து இப்போ யூடர்ன் தான் போட போகிறாங்க. இப்போ அப்படியே டேர்ன் பண்ணிக்கிங்க. யூடர்ன் போகிறப்ப மட்டும் பிகினர்ஸ் எப்பயுமே 2 கால் தரையில் வச்சுக்கிங்க. ஹேண்டில் பாரை மட்டும் நம்ம எந்த சைடு டேர்ன் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக திருப்பிங்க, ஃபுல்லாக திருப்பாமல் லைட்டாக அப்படியே திருப்புங்க. லைட்டாக கொடுங்க. டேர்னிங்கில் மட்டும் ஆக்சிடென்ட் லைட்டாக கொடுக்கணும், கம்மி பண்ணிக்கணும், நிறையா கொடுத்துடக்கூடாது. ஏன்னா டேர்னிங்கில் தான் விழுகிற ஸ்பேஸேவை, அதனால் லைட்டாக கொடுங்க. அப்படியே லைட்டாக ஓகே.